புரி ஜெகநாதர் கோயில் கூட்ட நெரிசல் காரணமாக நேற்று நிறுத்தப்பட்ட ரத யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நேற்றைய தினமே லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியதால ரத யாத்திரை நிறுத்தப்பட்டது. இன்றைய தினமும் நிறைய பக்தர்கள் கூடியிருப்பாங்க. பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன விவரம்? தேர் திருவிழா மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே நேற்றே ரதங்கள் மூன்றும் அருகில் உள்ள கண்டிச்சா ஆலயத்தை வந்தடைந்திருக்க வேண்டும். ஆனால் பாலபத்ரா கடவுளை சுமந்து வரும் தாளத்வஜா ரதம் ஒரு திருப்பத்திலே சிக்கி கொண்டது. அது அங்கு சிக்கி கொண்டதன் காரணமாக அதற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஜெகநாதரின் ரதம் ஆகியவை அங்கேயே சிக்கி கொண்டன. அங்கிருந்து முன்னேற முடியவில்லை. ஆகவேதான் நேற்று அந்த சமயத்திலே ரத யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டது, நேற்று இரவிலே. மேலும் கூட்டம் அதிகமாக இருந்தது, தள்ளுமுள்ளு போன்ற பிரச்சனைகளும் இருந்தன. தற்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு மீண்டும் தற்போது ரதங்களை பக்தர்கள் இழுத்து வருகிறார்கள். அந்த ரதங்கள் மீண்டும் அந்த இடத்திலிருந்து முன்னேறி கொண்டிருக்கின்றன. கண்டிச்சா ஆலயத்தை விரைவிலே சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கத்தை விட இந்த முறை பக்தர்களின் திரள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என கருதப்படுகிறது. இதற்காகத்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள், ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படைகள் மூலமாக அந்த பகுதி முழுவதுமே ஏற்பாடுகள் என செய்யப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் கடுமையான பக்தர்களின் எதிர்பார்த்ததை விட அதிகமான திரள் மற்றும் ஒரு ரதம் திருப்பத்தில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக தடைப்பட்டிருந்த ரத யாத்திரை தற்போது மீண்டும் தொடங்கி தன்னுடைய பாதைகளை சென்று கொண்டிருக்கிறது. இன்று கண்டிச்சா ஆலயத்தை சென்று அடைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, புரி ஜெகநாதர் கோயில் கூட்ட நெரிசல் காரணமாக நேற்று நிறுத்தப்பட்ட ரத யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினமே அதிகமான பக்தர்கள் வந்ததால 600க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அது பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ரத யாத்திரை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.